வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 29. இன்றைய சிந்தனை தலைப்பு பூரண பொருள். இந்த பூரணம்ங்கிற வார்த்தை வட சொல். அதை இங்கே நம்ம தமிழில் முழுமை அப்படி சொல்லுவோம். அதை மகரிஷி ஒரு வார்த்தையை சொல்கிறார், அட்சயம்ங்கிறார். சைவ சித்தாந்தத்தில் குறைவில்லா நிறை அப்படி சொல்லுவாங்க. அட்சயம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் மகரிஷி. க்ஷயம் என்றால் எலும்புருக்கி நோய், க்ஷயரோகம்னு சொல்லுவோம். ரோகம்னாவே வியாதின்னு அர்த்தம். எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடும், அதுதான் எலும்புருக்கி நோய்ங்கிறது. அதை தான் க்ஷயரோகம்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அரித்து குறைஞ்சி அப்புறம் கடைசியில் மனுஷன் செத்தே போயிடுவான். அதனால தான் அதை க்ஷயம்னாக்க குறைதல். ஆனால் அதுக்கு முன்னால் ஆவணாவை போட்டுட்டோம்னா, ஆணாவை போட்டுட்டோம் அப்படின்னம்னா அட்சயம், குறைவில்லாதது, குறையாதது, எப்போது இறப்பது. இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குளமோ ஆறோ நதியோ, அங்கே ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி மொண்டுட்டு வரலான்ட்டு போகிறாங்க. அந்த தண்ணியை மொண்ட உடனே அந்த இடத்துல வட்டமாக இடைவெளியாக இருக்குது, இல்லை அங்கே மற்ற இடத்துல இருக்கிற தண்ணி வந்து அந்த பள்ளத்தை நிறச்சிருது. அது மாதிரி இந்த நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே சுத்தவெளியினுடைய தன்மாற்றம்தான். ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கம் எல்லாம் நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா அது அணு தான். அணுவுக்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடியது அந்த சுத்தவெளி தான். இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு இந்த பூரண பொருளாகிய அட்சயத்துக்குள்ளரே இருக்கிறனால அது தன் நிலையில் மாற்றம் அடைஞ்சு இருப்பாக இருந்தது இயக்கம்னு வருது. அந்த அணு நிலை தான். அது பரமாணு, பரத்தில் தோன்றிய அணு பரமாணும்போம். அது குறைவில்லா நிறைங்கிறதுனால அதை பிரம்மஞானத்தில் மகரிஷி விளக்கம் கொடுப்பாங்க. சுத்தவெளி அதுக்குள்ளாகவே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தரங்களையும் 4 தன்மைகளையும் தன்னகத்தை உள்ளடக்கமாக கொண்டது சுத்தவெளி. அது தானாக இருக்கும்போது தன்னையே இறுக்கி கொள்ளுது. அந்த அழுத்தமென உந்து ஆற்றல். அதன் காரணமாகத்தான் அங்கே நுண் அதிர்வு ஏற்பட்டுருது. அதுதான் இயக்கம். அந்த அழுத்தங்கிறது தான் இயக்கமே. இப்போ அந்த நுண் அதிர்வு விட்டு அழுத்தும்போது அது மடிப்பு விழுந்து திணிவாகிற இடத்துல நொறுங்கி தூசுகள் போல் மிதக்க ஆரம்பிச்சிருது அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே. நம்ம கடையில் ஒரு லட்டு வாங்கிட்டு வர்றோம், அதை உதுத்து விட்டுட்டோம்னாக்கா தனித்தனியாக உருண்டையாக பூந்தின்னு சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்த பூந்தியும் திருப்பியும் பிடிச்சோம்னாக்கா லட்டாகி போயிடும். இதுதான். அதுபோல் இப்போ லட்டாக இருந்தது பூந்தியாக மாறிச்சே அல்லாமல் அப்போ லட்டு குறைஞ்சி போச்சா? குறையவே இல்லை. அதனால தான் அது குறைவில்லா நிறை. அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே அந்த தூசுகள் போல் மிதக்குதே, அதுதான் பரம அணு, பரத்தில் தோன்றிய அணு. அதனால் அந்த சுத்தவெளி எங்கேயும் இருக்கக்கூடியது. நேற்றும் கூட ஒரு அன்பர் வந்தவர், சுத்தவெளின்னா அண்ணாந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கார், அங்கே தான் நான் சுத்தவெளி இருக்குதுன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா கண்ணை மூடிக்க, வீடு வாசல் மாடு மனை மக்கள் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை சொத்து சுகம் அது இது ஆளா போலா எண்ணங்கள் இல்லைங்கும் போது என்ன நடக்குது, என்ன உணர்றீங்க? ஒரு சின்ன இருட்டு தெரியுதுங்க. இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மீதமாகும். இப்போ உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? ஆமாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில என்ன இருக்குதுங்க? அதே சுத்தவெளி தான். சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. ஆனால் அது எங்கேயோ இருக்குன்னே நினைக்கிறாங்களே எல்லாமோ. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே என்று பரசு வெள்ளம்ங்கிற கவியில் பாரதியார் சொல்லுவார். உள்ளும் புறவுமாக எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது. எதை நாம் புலன்பயப்பட்ட நிலையில் ஒரு பொருள் என்று தோற்ற பொருள் என்று சொல்கிறோமோ, அந்த இடமாக அந்த பொருள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. இடமாக இருப்பதும் பொருளாக இருக்கிறதும் இயக்கமாக இருக்கிறதும் விளைவாக வர்றதும் அதே சுத்தவெளி தான். எப்படி லட்டு பூந்தின்னு சொல்கிறோமோ, உதுத்து விட்டால் பூந்திங்கிறோம், ஒன்று சேர்த்துனா லட்டுங்கிறோம். அது மாதிரி தான்.
அதனுடைய நிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயர்களை வச்சிட்ருக்கோம். சுத்தவெளியினுடைய தன்மாற்றம் தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை நம்ம பார்க்குறோம். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட தொடப்பட்ட இரு பொருள்களோடே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? பட்டப்பகலில் விண்ணில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு அவை எந்நாளும் காணாம். கிட்டவில்லை இவை அறிவிற்கெனில் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்னு கேட்குறார் குருமகான். அந்த வெட்டவெளி, அந்த சுத்த வெளி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து நமக்கு உள்ளும் புறமுமாக இருக்கிறதுங்கிற அறியக்கூடிய அறிவு மனிதனில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இறைநிலையே தன்மாற்றமடைந்து மனிதன் வரைக்கும் வந்திருக்கிறதுனால தான். அதனால தான் எல்லா பொருள்களிலும் அந்த இறைநிலையை உணரும்போது சாதகம் பாதகம்னு ரெண்டு விஷயம் எல்லா இடத்துலையும் இரட்டைகளாக இருக்குது. சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு நம்முடைய வினைகளை கழித்து நம்முடைய ஆதியாகிய மூலமாகிய அதில் இணையணும். அதுக்கு தான் அந்த பிறவியை எடுத்திருக்கோம். அது பல பிறவிகள் கடந்து வந்திருக்கோம். அப்போ எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கோங்கிறதவே நம்ம மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மறந்ததை நினைவுபடுத்துறதா அவ்வப்போது தோன்றிய மகான்கள் தங்களுடைய கடமையாக எடுத்துக்கொண்டாங்க. அந்த வகையில் நம்முடைய குரு மகான் போதனைகளாக இருந்தது சாதனைக்கு கொண்டு போகணுங்கிறதுனால தான் இயங்கும் பிரபஞ்சம் இயக்கத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய இருப்பு சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. அகக்காட்சியாக உணருங்க. மனதை விரியுங்க, மனதை விரியுங்க, மனதை விரியுங்கன்றார். அப்போ மனம் விரிய 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 என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த குறுகிய எல்லைகட்டி இந்த நான் என்று குறுகி போயிருந்த அந்த அறிவானது எல்லா பொருள்களிலும் எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவன்லேயும் அதே சுத்தவெளி தான் தன் மாற்ற நிலையில் பெயர்கள் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத மனுஷன் தெரிஞ்சு கொள்கிறான். அதுதான் முழுமை பெற்ற ஒரு நிலை. அறிவுக்கு முழுமை பேர் கிடைக்கணும்னாக்க அந்த பூரண பொருளாகிய தெய்வமே, அதை தெய்வம்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம், எத்தனையோ பேர்களால் சொல்கிறோம். அதனுடைய மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல், மாபெரும் அறிவு, அதுதான் பேரறிவு பேராற்றல்ங்கிறாங்க. எது மாறாததோ, எது நீடித்ததோ, எது நிலைத்ததாக இருக்கிறதோ அதைத்தான் கடவுள் தெய்வம் சொல்கிறாங்க. அது எங்குமே நீக்கமர நிறைந்தது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், உனக்கு உள்ளேயும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்படியெல்லாம் அது மேலோட்டமாக கதைகள் மூலமாக பிராணங்கள் மூலமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது எந்த வகையில் நமக்குள்ளாக இருக்குது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களில் விளைவாக வர்றது அதே இறை நீதி தான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அகத்துணர்வாக உணரணும். அதுக்கு தவம் செய்யணும். தவம் செய்வார் தான் இந்த உண்மைகளை உணர முடியுங்கிறார் மகர்ஷி. தவம் என்பது தன்னை அறிதல் தான். இது வரைக்கும் மனிதன் 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 இருந்தோம். ஆனால் இந்த மனிதனுடைய மூலம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்னுடைய அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அப்படியே கழிச்சுக்கிட்டே போனால் முதல் மனித உயிர், அதுக்கு முன்னாடி 5 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன், 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு, அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள், இன்னும் விண்ணுக்கு மூல நிலையோ இறைநிலை சுத்தவெளி. அந்த சுத்தவெளியுடைய தன்மாற்ற சரித்திரம் மனிதனுடைய நினைவுக்கு வரணும் அடிக்கடி. அதுக்கு ஒரு அகத்துணர்வாகத்தான் தவத்தின் மூலமாக அதை உணர 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 செயல் விளைவு நியதியை மறவாமல் போயிருப்பான். எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து வினைகளை கழிக்க வேண்டியவர்களாக இருக்காங்க. அப்போ எந்த இடத்துலையும் பிணக்கில்லாமல் தடமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையை சரியான முறையில் நடத்திட்டு போகிறதுக்கு தவம் தான் உதவியாக இருக்கும். அந்த பூரண பொருள் தான் அதனுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கோம். எப்படி ஒரு பெரிய லட்டு அதிலேருந்து உதுந்த ஒரு சின்ன பூந்தியை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சடப்பொருள்கள் எல்லாம் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னா அதுதான் தெய்வீகம், அதுதான் சுத்தவெளி. இன்னும் ஜீவன்களில் பார்த்தோம்னாக்க அது இன்ப துன்பத்தை உணர்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொள்கிற அளவுக்கு அங்கே அறிவு செயல்படுதுன்னா அது மனமாக இருக்குது. அதுதான் அங்கே தெய்வீகம். இன்னும் இத்தனையும் இது எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவாக ஒன்றி புள்ளியாகவும் இருக்க முடியும், அன்றி விரிந்து அகண்டாகாரமாகவும் இருக்க முடியுங்கிற அந்த மனித அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு, 6th சென்ஸ் கான்ஷியஸ்னஸ், அதன் மூலமாக எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கே, அதுவும் தெய்வீகம்தான். அப்போ அந்த தெய்வீகமாகிய பூரண பொருள் இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. இடமாக இருப்பதும் இயக்கமாக இருப்பதும் பொருளாக இருப்பதும் விளைவாக இருப்பதும் அதே இறைநிலை தான். எங்கே தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நெல். இப்போ நம்ம
கண்ணால் காண்றோம், காதால் கேட்குறோம், மூக்கால் முகறோம், எத்தனையோ விஷயங்களை உள்ளே போடுறோம்னாக்கா இதெல்லாம் எங்கே போய் சேருதுன்னா கருமையத்தில் போய் சேருதுன்னா சுத்தவெளியில் சேர்ந்துருது, அவ்வளோதான். அது எப்போ அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மூளை இருந்து அந்த மூளை நிறைய சரியான முறையில் செயல்பட்டால் தான் அது மானிட்டர் மாதிரி விரித்து காட்டும்போது அதே காட்சி, அதே எண்ணம், அதே செயல்கள் வரும். அங்கே மூளை செயல்பாடு இல்லை அப்படின்னாக்கா அங்கே ஒன்றும் முடியாது. அது சுத்தவெளியில் அப்படி கரைஞ்சிருக்கும். அப்போ பின்னாடி வர வர அடுத்தடுத்த கர்மைய பதிவுகள் தொடர்ந்து பிறவிகள் தூரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எடுத்து பார்த்தோம்னா எப்படி, அதுக்கு உதாரணம் சொல்கிறார் மகர்ஷி. கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம், நம்ம கணினி யுகத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம், நிறைய மேட்டர்ஸு. அது பூராமே கம்ப்யூட்டர் சிப்பில் போய் அது ஒரு சின்ன பீஸாக இருக்குது, அதுக்குள்ளார அலை வடிவத்தில் எல்லாம் சுருங்கி வச்சுருக்கு. அதை எடுத்து நம்ம கண்ணால் இப்படி பார்த்தோம்னாவோ காதுக்குள்ளே வச்சு கேட்டோம்னாவோ அது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே கேட்காது. ஆனால் அதுக்குரிய கருவிகரணம் அந்த கம்ப்யூட்டர் முழுமையாக இருந்து கரண்ட்டும் இருந்துச்சுனாக்கா அந்த சிப்புக்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்கோ அது பூரா எடுத்து காமிக்கும். அப்போது அதுபோல் என்னென்ன அனுபவப்பட்டமோ அத்தனையும் சுத்தவெளியினுடைய செயல்பாடு, சுத்தவெளியினுடைய இயக்க நிலை தான் எல்லாமே. அந்த இயக்கம் முடிவுறது எங்கே அப்படின்னோம்னா திரும்பவும் அந்த சுத்தவெளியில் போய் தான் முடியும். எப்படி கடலில் தண்ணி இருக்குதுன்னாக்கா சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மழையாக பொழிந்து ஆறு குளம் குட்டைன்னு எங்கெங்கேயோ இருந்தாலும் முட்டி முட்டி மோதி மோதி ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்குது அந்த தண்ணி. கடைசியில் எப்போ அமைதி அடையுதுன்னு பார்த்தோம்னா தன்னுடைய மூலமாகிய ஆதியாகிய அந்த கடலை நோக்கி போய் எப்போ கடலில் மிங்கிள் ஆகுதோ மெர்ஜ் ஆகுதோ அதோட அமைதி அடைஞ்சு போயிடுது. அதுபோல தான் இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று நம் வரைக்கும் வந்திருக்குங்கிற அந்த உணர்வு நிலையை அகத்துணர்வாக ஒவ்வொருவரும் பெறும்போது தான் இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுடைய விளைவுகள் செயல் விளைவு நீதி தான், இறைநீதி. அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அப்போ ஏற்றுக்கொள்ளும் போது எந்த இடத்துலையும் இனிமே மாறாமல் வாழ்க்கையில் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையெல்லாம் வெளிப்படும். ஏன்னா துன்புறுபவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இறைநிலையே துன்புறுது. அப்போ அந்த துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவணுங்கிற எண்ண எழுச்சியும் அந்த பூரண பொருளாகிய தெய்வீகத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறதுனால அந்த தானாகவே இயல்பாகவே எழும். அதுதான் இயல்பூக்கம்னு சொல்லக்கூடியது, அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் அறிவு, அதைத்தான் இயற்கை என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க. எனவே அந்த பூரண பொருளுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னை அறியணும். தன்னை உணரும்போது இறைநிலையை உணர்ந்த நிலை தான் அது முழுமை பெற்ற நிலையாக இருக்க முடியுங்கிறதான் இன்றைய சிந்தனையில் மகர்ஷி நமக்கு உணர்த்துறாரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.